प्रमेयम् सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षम् रामं निशाचरविनाशकरं नमामि। कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुग्यकविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्। உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. தருகை நீண்ட தயர்தன் தான் தரும் இருகை வேளத்திராகவன் திருக்கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குருகை நாதன் குறைகழல் காப்பதே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றார் ஆகவாரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஸ்ரீராமாயணம் என்னும் ஒப்பற்றதான இந்த திவ்ய காவியத்திலே ஆரண்யத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இன்றைக்கு காண உள்ளோம். ஆரண்யம் அப்படின்னு சொன்னால் காடு என்பது பொருள். வடமொழியிலே வேதங்களின் ஒரு பகுதியை ஆரண்யகம் என்று வழங்குவது ஒரு மரபு. வெறும் காட்டை பற்றி அல்லது காட்டிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய பகுதி என்று இந்த ஆரண்ய காண்டத்தை நாம் நினைக்க வேண்டியதில்லை. வேதங்களில் எப்படி ஆரண்யகம் என்கின்ற சொல் ஞானத்தின் அடர்த்தியை குறிக்கின்றதோ அதை போல கானகத்திலே நடந்த பல நிகழ்வுகள் நிறைய ஞான செறிவுள்ள செய்திகளை வழங்கியமையால் இந்த பகுதிக்கு ஆரண்ய காண்டம் என்று பெயரிட்டதாக பெரியவர்களுடைய கருத்து. சக்கரவர்த்தி திருமகன் இருக்கக்கூடிய இடத்தை இப்பொழுது பரதன் அறிந்து விட்டான். கண்டிப்பாக பரதன் திரும்பி வரமாட்டான் தான். என்றாலும் கூட அவன் இருக்கக்கூடிய இடம் பரதனுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினாலே அந்த இடத்திலே மீண்டும் இருப்போமையானால் வேறு எவரேனும் பரதனை போல தேடி வருவதற்கும் மீட்டுக் கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனபடியாலே சக்கரவர்த்தி திருமகன் அந்த இடத்தை விட்டு சித்திரகூட பர்வதத்தை விட்டு தண்டகாரண்யம் என்று சொல்லக்கூடிய ஆரண்யத்திற்கு அந்த காட்டிற்கு அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அவர் புறப்படுகிறார். அப்படி போகின்ற பொழுது பல ரிஷிகள், நாம் ஒருவேளை விரிவாக இந்த ஸ்ரீராமாயணம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமானால் ராமபிரான் சந்தித்த ரிஷிகளுடைய வரலாறு, அந்த ரிஷிகள் ராமபிரானுக்கு என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். ராமாயணம் மிகப்பெரிய கடல். அதிலே வரக்கூடிய ஒவ்வொரு மகரிஷிகளும் மிக சிறந்தவர்களாக ஞானவான்களாக இருக்கக்கூடியவர்கள். அதிலே ஒரு மகரிஷி, அவர் சரபங்க மாமுனிவர் என்று பெயர் பெற்றவர். சரம் என்று சொன்னால் அம்பு. இந்த இடத்திலே ஏதோ ஒரு வில்லிலிருந்து வெளிப்படக்கூடிய அம்பிற்கு சரம் என்று பெயர் கொள்ளக்கூடாது. பின்ன என்ன சொல்கிறார்கள்? காமவேள் என்று சொல்லக்கூடிய மன்மதன் கையிலே வைத்திருக்கக்கூடிய கரும்பு வில்லிலிருந்து மலர் கணைகளாகிற அம்பை அவன் தொடுப்பான். ஐங்கணை வேள் என்று அவனை அழைப்பார்கள். அதில் 5 விதமான மலர்களால் அந்த கணைகள் அமைந்திருக்கும் என்று சொல்வார்கள்.
அப்படிப்பட்ட அந்த சரங்களை, அந்த காமவேளால் தொடுக்கப்படக்கூடிய புலன் இச்சையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சரங்களை பங்கம் செய்தவர், வென்றவர் ஆனபடியாலே இந்த முனிவருக்கு சரபங்கர் என்று பெயர். அந்த சரபங்க மாமுனி அவர் பல காலங்களாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்யக்கூடிய அந்த மாமுனிவரை இந்திரன் வந்து சந்திக்கிறான். சந்திச்சு, சுவாமி, நீங்க ரொம்ப வருஷமா தவம் பண்றீங்க, உங்களை பிரம்மலோகத்திற்கு அழைத்து வரும்படியாக பிரம்மனுடைய கட்டளை என்று சொல்றார். சரபங்கர் சொன்னார், பிரம்மலோகத்தை அடைவதை நோக்கமாக வைத்துக் கொண்டு நான் தவம் இயற்ற கிடையாது. என்னுடைய தவம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகிலே இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒரு பதம். பதம் என்று சொன்னால் ஸ்தானம் என்பது பொருள். இந்த பதங்களை எல்லாம் தாண்டிய பதம் ஒன்று இருக்கிறது, அதற்கு பரம பதம் என்று பெயர். பரமம் என்கின்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு மிக மேம்பட்டது என்பது பொருள். இதற்கு மேல் ஒன்று இல்லை என்று சொன்னால் அதற்கு பரமம் என்று சொல்வார்கள். பரமம் பவித்திரம் என்று சொன்னால் இதற்கு மேல் புனிதமானதில்லை என்று பொருள். அதை போல பரம பதம் என்று சொன்னால் அதற்கு மேல் ஒரு பதம், அதற்கு மேல் ஒரு ஸ்தானம் இல்லாத அளவிற்கு மிக உயர்ந்ததான நிலை. அதை அடைவதற்காகத்தான் என்னுடைய தவமும் என்னுடைய வாழ்வுமை ஒழிய பிரம்மலோகம் மாதிரியான உலகங்களுக்கு போனால் கூட மீண்டும் பிறப்பு இருக்கின்ற காரணத்தினாலே பிறவா பெருநிலை என்று சொல்லக்கூடிய பரமபதத்தை நோக்கி என்னுடைய தவ வாழ்வு அமைந்திருக்கிறது. அதனால் அந்த பிறவாமைதான் என்னுடைய இலக்கு என்று அவர் சொல்லி இந்திரனுக்கு அவர் தகுந்த விடை சொல்லிவிட்டார். இந்திரன் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சக்கரவர்த்தி திருமகன் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆனால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இந்திரனுடைய இருப்பு தெரியாது. ஆனால் இந்திரன் சக்கரவர்த்தி மகனை வணங்குகிறார். வணங்கி அவரை பலவிதமான ஸ்தோத்திரங்களாலே, பலவிதமான துதிகளாலே அவரை வணங்கி அந்த துதிகளின் மூலமாக ராமபிரானை பரம்பொருள் என்று இந்திரன் அறிவித்துவிட்டு இந்திரன் அந்த இடத்தை விட்டு அகன்ற பிற்பாடு சக்கரவர்த்தி திருமகன் அங்கே வர அந்த ராமபிரானை சாட்சியாக வைத்துக் கொண்டு அந்த ராமபிரானுடைய முன்னிலையிலேயே அந்த சரபங்க மகிழ்ச்சி தம்முடைய உடலை துறந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு யாக குண்டத்தின் வழியாக தம்முடைய உடலை துறந்து அவர் ராமபிரானை சாட்சியாக வைத்துக் கொண்டு அவர் மோட்சத்திற்கு போனார் என்று சரித்திரம். அதை போல அவர் இன்னும் பல மகிழ்ச்சிகள் எல்லாம் சந்திக்கிறார். அகஸ்திய மாமுனிவரை அங்கேதான் சந்திக்கிறார். அகஸ்திய மாமுனிவர் அவருக்கு உயர்ந்த அஸ்திரங்கள் எல்லாம் வழங்கி அந்த யுத்தத்திலே அவர் வெல்லும்படியான அஸ்திரங்களை எல்லாம் வழங்கி ராமபிரானை அனுகிரகிக்கிறார். இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இந்த அரண்யம் இருக்கிறது. எல்லாம் முடிச்சு ஒரு அழகான பர்ணசாலை, பர்ணசாலைன்னு சொன்னா ஒரு குடில், அந்த குடிலை லக்ஷ்மணன் அமைத்துக் கொடுத்தான். லக்ஷ்மணன் அவனுக்கு இளையோன் அப்படின்னு பேர். இளையான்னு சொன்னா இளைத்தல் அப்படின்னா ஒண்ணு, இளைப்பு என்பது இளமை என்பது ஒரு பண்பு. இளைத்தல் அப்படின்னா அது ஒரு செயல். சலிப்பு என்பது பொருள். நம்ம கிராமங்கள்ல பேசுற பொழுது அவனுக்கு வேணா இளைச்சவனான்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை காட்ட இவன் சலிப்பானவனா, குறைந்தவனா என்று பொருள். லக்ஷ்மணன் இளையான். இளையான்னு சொன்னா இளமை என்கின்ற பண்பை உடையவன். ராமனுக்கு இளையவன் என்று பண்பாக அந்த பெயருக்கு ஒரு பொருள். இளையான்னு சொன்னா சலிக்காதவன் லக்ஷ்மணன். எதற்கு சலிக்காதவன்? ராமபிரானுக்கு தொண்டு செய்வதற்கு சலிக்காதவன். நம்முடைய மரபிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. லக்ஷ்மணன் சொன்னா அந்த லக்ஷ்மணன் சொல்லக்கூடியவன் ஏதோ இந்த பிறவிலே மட்டும் வரக்கூடியவன் கிடையாது. இறைவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது? எட்டிற்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட்சேவோம் என்று சொல்லி பல 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 யுகங்களாக அவர்களுடைய பந்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. லக்ஷ்மணன் இன்றைக்கு இப்பொழுது இந்த அவதாரத்திலே
ராமனாக பெருமாள் வருகின்ற பொழுது அவன் இளைய பெருமாளாக உடன் வந்திருக்கிறார். ஆனால் இவனுடைய மூல ரூபம் என்று சொல்லக்கூடியது அனந்தம் பிரதமம் ரூபம் என்று சொல்வார்கள். அனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷ நாகமாக இருக்கக்கூடிய அதே ஆதிசேஷன் இப்பொழுது இளைய பெருமாளாக வந்திருக்கிறார். பெருமாளுக்கு எல்லா விதமான துண்டுகளையும் செய்யக்கூடியவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், அணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. இந்த ஆதிசேஷன் எம்பெருமான் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்தபடிக்கு தன்னுடைய தொண்டை அவர் அமைத்துக் கொள்வார். பெருமாள் நடந்து செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு குடையாக மாறுவார். பெருமாள் வாமன் அவதாரம் பண்ண பொழுது கையிலே தாழங்குடை வைத்திருப்பார். அந்த குடை ஆதிசேஷன் தான். சென்றால் குடையா. அவர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வீற்றிருக்கின்ற பொழுது அவர் சிம்மாசனமாக மாறுவார். இருந்தால் சிம்மாசனமா, நின்றால் மரவடியாம். அவர் நிற்கின்ற பொழுது அவருடைய பாதுகைகளாக அவருக்கு மரவடியாக மாறி தொண்டாற்றக்கூடியவர். நின்றால் மரவடியாம். நீழ்கடலுள் என்றும் புனையாம். புனை என்று சொல்லக்கூடியது பள்ளி கொள்ளக்கூடியதான படுக்கையாக மாறுவது. புனையாம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. இப்படி எல்லா விதமான துண்டுகளையும் செய்யக்கூடிய அந்த ஆதிசேஷன் இப்பொழுது லக்ஷ்மணனாக உடன் வந்திருக்கிறார். அதனால் சற்றும் சளைக்காமல் அழகான குடில் அமைத்து கொடுக்கிறார். இந்த சம்ஸ்கிருதத்துல பிரசங்காத் அப்படின்னு ஒரு வார்த்தை. பிரசங்காத்னா தமிழ்ல இடைப்பிற வரல்னு சொல்லுவார்கள். சொல்லிக் கொண்டிருக்கூடிய செய்திக்கு தொடர்பில்லாமல் இன்னொரு செய்தியை அங்கே சொல்வது. அந்த இடைப்பிற வரலாக இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எந்த ஆதிசேஷனுடைய தொண்டை பெரியவர்கள் கொண்டாடுகிறார்களோ, எந்த இளைய பெருமாளுடைய தொண்டை பெரியவர்கள் கொண்டாடுகிறார்களோ, அந்த தொண்டு ராமாவதாரத்திலே மட்டுமல்ல கிருஷ்ணாவதாரத்திலும் இருந்தது. கிருஷ்ணாவதாரத்தை கண்ணனை பிரியாமல் பலராமனாக அதே ஆதிசேஷன் அதே லட்சுமணன் அவன் அவதரித்தான். கிருஷ்ணாவதாரத்திலே மட்டுமல்ல, இதெல்லாம் கிருத திரேதா யுகங்களே நடந்தன. கலியுகத்திலே அதே ஆதிசேஷன் அதே லக்ஷ்மணன் அதே பலராமன் ஸ்ரீ ராமானுஜராக அவர் அவதாரம் செய்த நன்னாள் இன்றைய தினம். ராமானுஜர் அவதரித்து 999 வருடங்கள் ஆகின்றன. இன்னைக்கு அந்த 999வது ஜெயந்தி மகோத்சவம் இன்றைய நன்னாள். அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக ராமானுஜர் அவதாரம் செய்கிறார். ராமானுஜர் அப்படின்னு சொன்னா அனுஜன்னா சகோதரன் என்று பொருள். ராம அனுஜன் என்று சொன்னால் ராமனுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் என்பதுதான் ராமானுஜருடைய பெயருக்கு பொருள். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவதாரம் செய்த நன்னாளிலே நாம் இளைய பெருமாள் லக்ஷ்மணுடைய வைபவத்தை கேட்பது பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அந்த லக்ஷ்மணன் அழகான குடில் அமைத்து கொடுத்தோடனே ராமபிரான் வந்து பார்த்து வியப்படைகிறார். என்ன வியப்படைகிறார்? ஆமா, 64 கலைகள் நாம் 2 பேரும் சேர்ந்து படிச்சோம். ஆனா லக்ஷ்மணா, இப்படி அழகாக குடில் அமைத்துக் கொள்ளக்கூடிய கலையை நீ மட்டும் எப்படி கற்றுக்கொண்டாய்? கண்டிப்பா இப்படி என்னை இந்த வேலையை பார்க்க சொன்னா நான் செய்ய மாட்டேன். அல்லது இவ்வளவு நுட்பமாக இவ்வளவு நுணுக்கமாக நமக்கு அந்த செயலை செய்வதற்கு வராது, தெரியாது. ஆரம்ப காலத்துல ஆண்களை அடுப்படிக்குள்ள விட்டு பாருங்க, அந்த அடுப்படி என்ன லட்சணத்துல இருக்கும். அதே கொஞ்சம் பயிற்சி ஆகிட்டா கதை வேற. அப்போ புதிதாக பழகுபவர்கள், ஏன்னா இதுவரைக்கும் லட்சுமணன் இந்த மாதிரி எங்கேயுமே பர்ணசாலை அமைச்சதே கிடையாது. முதல்ல இன்னைக்கு தான் அவன் செய்யறான். முதலில் இந்த பர்ணசாலை அமைக்கின்ற பொழுது இவ்வளவு அழகாக இந்த பர்ணசாலை அமைக்கிறான்னு சொன்னா லட்சுமணனுடைய திறன் வியக்கத்தகுந்ததாக இருக்கிறது என்று சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியை ஆச்சரியப்படும்படியான அழகான பர்ணசாலையை அமைத்துக் கொடுத்தான். அந்த பர்ணசாலையிலே இவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய காலங்கள் மகிழ்ச்சியாக கழிந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஆண்டான 14 வருஷத்துல 13 வருஷம் கடந்த கடைசி ஒரு வருஷம் இருக்கு. இதுதான் இவர்களுடைய வனவாச காலத்தினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய காலம். இந்த ஒரு வருஷம் முடிஞ்சா
வேலை முடிஞ்சிடும். ஆனால் அப்படி இந்த ஒரு வருஷத்தை அவர்கள் நிம்மதியாக கழிப்பது எதிர்காலத்துக்கு நிம்மதி கிடையாது. அதனாலே இங்கே ஒரு முக்கியமான கதாபாத்திரம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேரழகோடு தோன்றக்கூடிய கதாபாத்திரம். அவளை சொல்லுகின்ற பொழுது கலைவனக்கு நோக்கரக்கி சூர்பனகா என்று சொல்லுவார் ஆழ்வார். கலைவனக்கு நோக்கரக்கி, அவள் அரக்கிதான். ஆனால் அவளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? கலை மானுடைய பார்வை கொண்டிருக்கும்படியான ஒரு நோக்கமாக அவருடைய அழகு வெளிப்படுகிறது. அந்த சூர்பனகை அவள் வருகிறாள். கம்பனை படித்தவர்கள் அநேகமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய பாடல், பஞ்சியொளி விஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்செவிய கஞ்சனிமு சீரடியலாகி அஞ்சொலில மங்கையன அன்னமென மின்னும் பஞ்சியன மங்கையன வஞ்ச மகள் வந்தாள். அவளுடைய வருகையை சொல்லுகின்ற பொழுது அவள் நடந்து வரக்கூடிய முறை அந்த மாதிரியாக இருக்கிறது. சூர்பனகை உண்டா ராமபிரானோடு, தனிமையில் இருக்கக்கூடிய ராமபிரானோடு ஏதோ அவள் மெல்ல பேச்சு கொடுக்கிறார். பேச்சு கொடுக்கிற பொழுது பதிலுக்கு ராமபிரானம் அவளுக்கு இணையாக பேசிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆன உடனே அவர் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படி, இப்பதான் முத பார்த்திருக்கா, இன்னைக்கு கொஞ்ச நேரமா பேசியிருக்காங்க, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படி. ராமன், இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு எள்ளல் குறிப்புடைய பேச்சு. எள்ளல் அப்படின்னு சொன்னா ஒரு விதமாக ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய 4 விதமான இடங்களிலே நகை பிறக்கும் என்று தொல்காப்பியர் சொல்வார். எள்ளல், இளமை, பேதமை, மடமைன்னு சொல்லுவார். இது ஒரு விதமான எள்ளல் குறிப்போடு அல்லது ஒரு இளமையோடு மகிழ்ச்சிகரமாக சாதாரண ஒரு விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு பேச்சு தான். அந்த இளமை குறிப்போடு சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கிற பொழுது அவர் சொன்ன உடனே இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. முதல் சந்திக்கிறோம், ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா சரி என்னதான் நினைக்கிறான்னு பாப்போமே அப்படின்னு அந்த பேச்சை வளர்ப்பதற்காக, சுவாரஸ்யத்தை வளர்ப்பதற்காக பேசக்கூடிய பேச்சாக மீண்டும் ராமபிரான் தொடர்ந்தார். உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னா நீ யாரு அப்படின்னு கேட்ட. அத சொன்னா, நான் எப்பேற்பட்டவள் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் யார் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் புலஸ்தியர் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி. புலஸ்திய மரபிலே பிறந்தவர்கள் நாங்கள். நிறைய பேரு ராவணனை ஒரு குறிப்பிட்ட இனம் என்று சொல்லி வரையறை செய்தும், ராமபிரானை ஒரு குறிப்பிட்ட இனம் என்று சொல்லி வரையறை செய்தும் பேசுவது ரொம்ப காலமாக நடந்தே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த ஆரிய திராவிட கோட்பாடு தமிழகத்திலே ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட காலம். அப்ப நிறைய பேரு இந்த ஒரு செய்தியை முக்கியமாக சொன்னார்கள். ராவணன் தகப்பன் வழியிலே சுத்தமான பிராமணன். இவர்கள் யாரை ஆரியன் என்று சொல்லுகிறார்களோ அதே ஆரியர் என்று சொல்லக்கூடிய அதே புலத்திய பிரம்மாவுடைய மானச புத்திரர்களே ஒருவராக வரக்கூடிய புலத்திய மகிழ்ச்சி பெற்ற புதல்வன் ராவணனும் ஆரியன் தான். புலத்திய மகிழ்ச்சியுடைய புத்திரி அப்படின்னு பெருமையா சொல்லிட்டான். அவங்க அம்மாதான் அரக்கர் வழி வந்தவள். அவளுக்கு கேகசின்னு பேர். இந்த மாதிரி கேகசிக்கும் புலஸ்திய மகிழ்ச்சியுமாக பிறந்த பெண் என்று பெருமையாக சொல்லுவோம். அது மட்டுமல்ல, குபேரனுக்கு சொந்தமாக இருந்த இலங்கை மாநகரை, அந்த பட்டினத்தை தன்வசமாக ஆக்கி ஆளக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு தங்கை, கும்பகரன் என்று சொல்லக்கூடிய மகா பலம் பொருந்திய பலசாலி அவனுக்கு தங்கை. அதுக்கு மேல சொல்றான், 3வது ஒருத்தன் பிறந்திருக்கான், ஆனா அவனுக்கு எங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்ல. ஏன் சம்பந்தம் இல்லைன்னா, விபீஷணனை பத்தி சூர்பனகனுடைய வாயில கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் என்னைக்குமே எதிரியின் வாயில நல்ல பேர் வாங்குறத ரொம்ப பெருமை. சூர்பனக விபீஷணன் என்ன தெரியுமா சொன்னா, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதகா. விபீஷணன் சொல்லி ஒரு தர்மாத்மா பிறந்திருக்கான். அவ விபீஷணன் தர்மாத்மானா மத்த 2 பேரும் அதர்மாத்மான அவளே சொல்லிக்கிறான். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித. எங்களை மாதிரி ராட்சச மாதிரியே இருக்க மாட்டாங்க, பாக்குறதுக்கு நல்ல மாதிரியா இருப்பேன், ஆளு வம்புதும்புக்கே போக மாட்டேன், சத்தம் இல்லாம இருப்பேன். இது எங்க எப்படியோ தப்பு பிறந்துருச்சு.
அப்படின்னு அவர் சொல்லாம சொல்றான். இருந்தாலும் அவனும் அண்ணன் தானே, அதனால நாங்க இப்படியாக 3 சகோதரர்கள், அவர்களுக்கு ஒரு குலக்குடியாக இருக்கக்கூடிய பெண் நான். எவ்வளவு தெளிவா பொய் சொல்றா பாருங்க. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு சூழல்ல அவளுடைய கணவனை ராவணன் தான் கொல்றான். இதெல்லாம் மறைச்சிட்டா. அதெல்லாம் சொல்ல என்னவோ அவ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா மாதிரி அவ பேசுறா. நாங்க 3 பேரு அண்ணன் தம்பி, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். சரி, இவ்வளவு கேட்டாச்சுல. இப்ப இவர் அவர் பக்கம் சொல்றோம், நீங்க உங்களை பத்தி சொல்லலையே அப்படின்னா, ராமன் ராமாயணத்திலே ராமனே தன்னுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அற்புதமான இடம் அது. அவரே அவருடைய வரலாற்றை சொல்ற, நாங்க இந்த மாதிரி இந்த வம்சம் தசரத ராஜகுமாரர்கள் இந்த காரணத்தினால இப்படி வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேச்செல்லாம் கேட்டு இருந்த உடனே, பரவாயில்ல, உங்களுக்கு எங்களுக்கும் ஓரளவுக்கு பொருத்தமெல்லாம் இருக்கு. நாங்களும் ஒரு ராஜா குழந்தை, நாங்களும் இலங்கையை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் அயோத்தியில ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கீங்க, நமக்குள்ள சம்மதம் பண்ணிக்கிட்டா சௌரியமா தான் இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். ஏமா உங்களை சம்மதம் எல்லாம் பண்ணிக்கலாம், சரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இந்த லட்சுமணன் இருக்கான், லட்சுமணன் அவன் தியாகத்தினுடைய வடிவம். ராமபிரான் அவன் தன்னுடைய கிரகஸ்த தர்மத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்தவன் லட்சுமணன். அவன் இப்போ கிரகஸ்த தர்மத்திலே அவன் இங்கே வந்து சேரல, வர்ற பொழுது உரிமையில எல்லாம் கூட்டு வரல. அதனால வேடிக்கையாக பேசக்கூடிய பேச்சு இது. மனதிலே எந்த விதமான தீய எண்ணமும் வைத்துக் கொண்டு பேசுவதல்ல. அது கிராமங்கள்ல பழகின பிள்ளைகளுக்கு தான் தெரியும். சூதுவாது இல்லாம விளையாட்டுக்கு வேடிக்கையா பேசுறதுனா என்னங்கிறது நகரத்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. என்ன பேசினாலும் அதுல ஒரு விசித்திரமான அர்த்தத்தை, விபரீதமான அர்த்தத்தை கற்பித்துக் கொள்வார்களே ஒழிய யதார்த்தமா பழகக்கூடிய பண்பு நகரத்து வாசிகளுக்கு கிடையாது. ஆனா கிராமத்து மனிதர்கள் ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பார்கள். கேலி கிண்டல் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமான ஒரு விஷயம். சில முறைகள் உண்டு, உறவு முறைகளிலே இன்ன உறவு முறைகளை எல்லாம் கேலி பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லியும், தாயாதிகளாக பங்காளிகளாக இருப்பவர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும், மாமன் மச்சான் என்று வரக்கூடிய உறவு முறையினத்திலே கேலியும் கிண்டலும் பேசிக்கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் அந்த உறவு முறைக்காரர்கள். அப்படி கேலி கிண்டல் பேசுவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திதானே ஒழிய அது ஒன்னும் வெறுக்கத்தக்கதோ வருந்தத்தக்கதோலாம் கிடையாது. அந்த மாதிரி சாதாரணமா ஒரு கிண்டலாக இந்த நிக்கிறானே, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வேணா அவனை வேணா கேட்டு பாரு, அவனை கட்டிக்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. இவ பார்த்தா பரவாயில்லையே, 2 பேருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு என்ன. அப்போ உண்மையிலேயே அவளுக்கு ராமன் மேல காதல் இல்ல. அவளுக்கு உண்மையிலேயே காதல் இருக்கும் என்று சொன்னால் நான் கட்டினா ராமனத்தையும் கட்டினு ஒத்த காலம் நின்றுக்கணும். இந்த லட்சுமணன் சொன்ன உடனே பரவாயில்ல, இவனும் அவனும் ஒரே மாதிரி ஒன்னும் பிரச்சனை, லட்சுமணன் போய் நிக்கிறான். அப்போ சூர்பனகையினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சுமணன் போனோன்னு அவன் சொன்னா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேச்சே கொடுக்கல, முதல் நீ கிளம்பி போய் இந்த இடத்த நகர்ந்துருன்ட்டேன். திரும்ப வந்தா, ரொம்ப சிறு சிறு நடந்துக்கிறேன், உன்னைய மாதிரி இல்லை, நான் அவனைத்தான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அப்பெல்லாம் பண்ண முடியாது, இதோ என்னுடைய மனைவி இருக்கிறாள் சீதா, இங்க வான்னு கூப்பிட்டு சீதை வந்து, சீதையை பார்த்த உடனே சூர்பனகைக்கு கோபம் தாங்க முடியல. விறுவிறு விறுவிறுன்னு சீதையினுடைய கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிட்டான். நீ உசுரோட இருக்கிறதுனாலதானே இவன் என்னை கட்டிக்க மாட்டேங்கிறான். அடுத்த நிமிஷம் அவன் சும்மா இருக்கான்ல, லட்சுமணான்னு கூப்பிட்டான். வந்தான், காதை மூக்கையும் அறிந்தான். ஆழ்வார் இதை பாசுரமா பாடினான். பாடும் பொழுது கலைவனக்கு நோக்கரக்கி சூர்பனாகவை காது மூக்கும் அறிந்த சிலை வளவான் பாடு. ராமன் அறுக்கல, லட்சுமணன் தான் பண்ணான். ஆனா பாடுற பொழுது ராமன் செய்ததாக பாடுகிறார். இது முறை இல்லை, இல்ல தப்பு, அப்படி பாடக்கூடாதுல. உரையாசிரியர்கள் சொன்னார்கள், ராமனுக்கு லட்சுமணன் வலதுகை, வலதுகை செஞ்சா என்ன, ஆள் செஞ்சா என்ன, அதனால லட்சுமணன் அறுத்தான்னு சொன்னால் ராமன் செய்ததாகத்தான் அதுக்கு பொருள். இப்படியா அழுதுகிட்டே நேரா. அங்கே அவளுக்குன்னு ஒரு படை இருக்கிறது.
ஜனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே கரதூஷணாதிகளுடைய 2 பேருடைய தலைமையிலே 14,000 ராட்சசர்கள் நிறைந்த படை இருக்கிறது. 14,000 ராட்சசர்கள் இருக்கக்கூடிய அந்த படைக்கு ஜனஸ்தானத்திலே அங்க இருக்கக்கூடிய கரதூஷணாதிகளுக்கு சென்று மார்லே அடித்து புலம்பி அழுது, என்ன இந்த மாதிரி அங்கவங்க பண்ணி விட்டார்களே, நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்க எல்லாம் என்ன உறவான்னு கேட்ட அழுது இவளுக்கு நியாயம் பேசுறதுக்காக 2 பேரும் புறப்பட்டு வர, அற்ப மானிட பதர்களே நீங்கள் எங்களுடைய குல கொழுந்தை அவமானம் செய்து விட்டீர்களான்னு சொல்லி நிற்கிற பொழுது இந்த 14,000 பேரையும் தனி ஒருவனாக ராமபிரான் யுத்தம் செய்து வெற்றி கொண்டார் என்பது சரித்திரம். 14,000 வீரர்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல், தோலாத தனி வீரன் தொழுத கோயில் என்று பாடுவார்கள் திருவரங்கத்தில். தோலாத தனி வீரன் சொன்னா ராமனை சொல்லுகின்ற பொழுது கம்பன் சொல்லுவான், கூட்டு ஒருவரும் வேண்டா கொற்றவன் சொல்லுவான். ஒரு நல்ல திறமையான வீரனுக்கு எது அழகுன்னு சொன்னா, வேறு யாருடைய துணையும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எவனுக்கு இருக்குமோ அவன் தான் மிகச்சிறந்த வீரன் என்று கொள்வார்கள். அப்படி யாருடைய துணையும் இல்லாமல் 14,000 வீரர்களையும் அங்கே அவர்கள் கொன்று ஒழித்தார்கள். 14,000 பேரும் பட்டு மாண்டு கரதூஷணாதிகள் அங்கே பட்டொழிந்தார்கள் என்கின்ற செய்தி சூர்பனகை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு? ராவணன் மேல ஏற்கனவே ஒரு கோபம். ராவணன் தெரியாமத்தான் ஏதோ ஒரு காரணத்தினாலே சூர்பனகையினுடைய கணவனை கொன்னுட்டான். அவனை பழி தீர்க்கணும்னா அவள் ஒரு பெண்ணா புறண்டா, அவளுக்கு யாரும் துணைக்கு இப்ப ஆள் இல்ல. இந்த 14,000 பேரையும் கொல்லக்கூடிய பலம் ராமன்ட்ட இருக்குன்னா ராவணனையும் ராமனையும் மோத விட்டணும். அப்படி மோத விட்டாத்தான் ராவணன் ஜாவன். அப்படியே இல்லைனாலும் நம்மை அவமானப்படுத்தான்ல ராமன், அதனால ராவணன் கையால ராமன் ஜாவன். ஏதோ ஒண்ணு நடக்கணும். ஆக மொத்தம் 2 பேரில் யாராவது ஒருவர் மடிந்தாலும் தனக்கு வெற்றி என்கின்ற கணக்கு அவளுடைய மூளையிலே ஏற்பட்டு விட்டது. ராவணனை எப்படி இங்கே வந்து அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு நேரா கத்தி கதறி கூப்பாடு ஓட்டுக்கிட்டே ஊருக்குள்ளப்பா, அண்ணாவோ அண்ணாவோ அரும்பெரும் தவங்கள் பலையேற்றும் ஆற்றல் படைத்த அண்ணாவோ அப்படின்னு கத்திட்டே போற. ஊரெல்லாம் அதிசயமா பாக்குறாங்க. நான் எனக்கு தெரியும், சூர்பனகையை பத்தி ஏற்கனவே தெரியும். இது எங்கேயோ போய் வம்புழுத்து வந்திருக்கு, அதனால இந்த மானபங்கம் வந்திருக்கிறது என்று பலரும் பலவிதமாக ராவணனிடத்தை எடுத்து சொல்ல, ராவணை நியாயமா தான் பேசுறான். நீ என்ன செய்தா, என்ன தவறு உன் பக்கத்துல இருந்தது சொல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நான் போனேன் இந்த மாதிரி என்னை கட்டிக்கன்னு சொன்னேன், ஏதோ விளையாட்டு பேசல இந்த மாதிரி தம்பியை போய் நீ கட்டிக்கன்னு சொன்னேன். அவன் பதிலுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டா. உடனே பக்கத்துல ராமனுடைய மனைவி நின்னா அவ கழுத்தை நான் முடிச்சு கொல்ல போனேன், உடனே பாஞ்சு வந்து எங்க ஆதையை முக்கிய அறுத்தேன்னு அவ சொல்லணும். அதெல்லாம் சொல்லலாம். 2 அற்ப மானிடர்கள், 2 அற்ப மானிடர்கிட்ட ஒரு அழகு தேவதையாக ஒரு பெண் இருந்தா, அவளை இங்க அண்ணனுக்கு கட்டி கொடுங்கன்னு நான் கேட்டேன். இவ பேசுற பேச்சு உலகத்திலே நான் பிறட்டாக பேசுவதற்கு இதை காட்டிலும் உதாரணம் எதுவுமே கிடையாது. இந்த அற்ப மானிடர்கள் கையிலே இந்த அழகு பதுமை இருப்பதா? அவள் நம்முடைய அண்ணனின் அரியாசனத்திலே அமர வேண்டியவளை கொண்டு போய் இந்த அற்ப மானிடர்கள் தங்கள் வசமாக்கி விட்டார்களே என்று சொல்லி அந்த அழகு தேவதையை உனக்கு பின் பேச போனேன் அப்படின்னு சீதையினுடைய அழகை இவ வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்குமே ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வர்ணிச்சா ஆபத்துன்னு அர்த்தம். வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். ராவணன் பல பல வரங்களை வாங்கியவன், மாவீரன், ஆற்றல் வாய்ந்த மாமன்னன், எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். நாம யாருங்கிற மறந்துட்டேன், நம்முடைய ஆற்றல் என்னங்கிற மறந்துட்டேன், நம்முடைய வீரம் எப்படிப்பட்டது மறந்துட்டேன், நமக்கு தேவர்கள் அடிமையா இருக்காங்களே மறந்துட்டேன், சூர்பனகை நிக்கிறாளே அவளை மறந்துட்டேன், அவ காதார்த்தவ மறந்துட்டேன், அவளுக்கு ரத்த வரவ மறந்துட்டேன். இவ்வளவு மறந்தவன் சீதையை மட்டும் மறக்கல. சீதையை மட்டும் மனசுல சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு கற்பனை பண்ணிட்டேன். எப்படியாவது இந்த சீதையை நாம் அடைந்தே தீர வேண்டும் முடிவு. அன்னைக்கு இருந்த மந்திரிகள் அன்னையில இருந்து அப்படியே இருந்திருப்பாங்க. இவ்வளவு ராவணன் என்ன முடிவு இருக்கணும், ஆமா 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 உன்னை டிஸ்க் தட்டிடுறாங்க. ஆமா 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 நாம சீதையை நாம எடுக்கிறோம்.
ஆனா ராவணன் இவங்க நம்பல. அவனுக்கு தெரியும் இப்பெல்லாம் வெறும் மண்டையை மட்டும் ஆட்டத்தையும் செய்வாங்கன்னு தெரியும் போல. அதனால நேரா போனான். மாரீசனை கூப்பிட்டேன். ஆமா வாங்க, ஒரு பஞ்சாயத்து பேசணும். என்னது? நான் ஒரு பெண்ணை ஆசைப்படுகிறேன், அவளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன், அவளை அபகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டேன். மாரீசன் நியாயம் தான். இதெல்லாம் அரக்கர்கள் குலத்துல இதெல்லாம் சர்வசாதாரணம், சகஜம். இந்த அரசியல் தான் சாதாரணம் மாதிரி அரக்கர் குலத்துல தான் சாதாரணம். ஆசைப்பட்டவனை தூக்கிட்டு வந்துருவாங்க. இது ஒண்ணும் பெரிய புதுசு இல்ல நமக்கு. ரிவார்டு பண்ணு அப்படின்ட்டேன். இல்ல ஒரு சிக்கல் இருக்கு. என்னது? அவள் இன்னொருத்தனுக்கு மனைவி. இது நியாயமா? ஒரு பெண்ணை விரும்புவது, அவளை நீ எடுப்பது என்பது அது வேற கதை. ஆனால் மாற்றானுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று சொல்லி நினைப்பது மிகப்பெரும் தவறாயிற்றே. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு வர பலங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ராவனுடைய புத்தி இப்படி தவறாக சென்று கொண்டிருக்கிறதே என்று மாரீசன் எடுத்து சொல்கிறான். மாரீசனுடைய கதாபாத்திரம் மிக உன்னதமானது. மாரீசன் எடுத்து சொல்றான். சரி, யார் அது? யாரோ இந்த ராமனாம்ல அப்படின்னா. மாரீசனுக்கு வந்ததே பயம். என்ன பேரை சொன்ன? திரும்ப சொல்லிடாத அப்படின்ட்டான். ஏன் இப்படி பயப்படுற? ராவணா, உனக்கு உங்க பாட்டி தெரியுமா? ஆமா, நம்முடைய பாட்டி தாடகை என்று சொல்லக்கூடிய மாபெரும் வீரை. அப்படிப்பட்ட வீராங்கனையை ஒருத்தன் கொன்று ஒழித்தானே, அவன் தான். அப்பேற்பட்ட தாடகையை கொன்று ஒழித்தானே அந்த ராமன். அன்னைக்கு 12 வயசு. அன்னைக்கு வாங்க நடி, இன்னைக்கு மறக்கல, தூக்கி எரிஞ்சிட்டான். 12 வயதிலே தாடகையை கொன்று, சுபாகுவை கொன்று, மாரீசனை கடல்ல தூக்கி எரியக்கூடிய பலம் வாய்ந்தவனாக அந்த ராமன் இருப்பான் என்று சொன்னா. உனக்கு ஒண்ணு தெரியுமா ராவணா? என்னைக்கு இந்த ராமன் அடி வாங்கணுமா அன்னையில இருந்து சம்ஸ்கிருத்ல ரேப்பம், அதாவது ரகாரத்திலே ஆரம்பிக்கக்கூடிய சொற்களுக்கு ரேப்பம்னு பேரு. ராணா, ராவணா, ரீ ரீ அப்படிலாம் எல்லாமே ரேப்பம்னு சொல்லுவோம். இந்த ரேப வர்க்கம் ரகாரத்திலே ராணாவல ரத்னம், ரதம், ராஜா, ராஜ எந்த சொல்ல கேட்டாலும் ஐயோ ராமன் ராமன் சொல்றாங்க, பயமா இருக்கு. அந்த அளவுக்கு அடி பலமா வாங்கியிருக்கோம். ராணாவில இழுத்தே கேட்க பிடிக்கல, அவ்வளவு பயம் இருக்கு. இந்த ராமனுடைய மனைவியை போய் நீ போய் தூக்கலான்றியே, மாபெரும் வீரனுடைய மனைவியை போய், இது நடக்கிற கதையா? இவன் இல்ல, நாம சீதையை அபகரிச்சுட்டா ராமனுக்கு அந்த கவலையிலேயே அவன் வீரம்லாம் போயிடும். அப்ப அவன் நான் ஜெயிச்சிருவேன். நடக்கிற கதை இல்ல, சொன்னா கேளு. நீ யா கற்பனை வந்து பேசாத, வேண்டாம். ராவணன் பேச இது வில்லைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல இப்படிதான் பேசுவாங்க. மாமா நீ மடிவது உறுதி அப்படின்னா. மாரீசன் யோசிச்சு பார்த்தோம். ஆக மொத்தம் சாகரன்னு உறுதியாயிருச்சு. கர்ம இவங்கையில சாகிறதுக்கு, இந்த அரக்கனின் கையால் சாவதற்கு ராம பாணத்தால் நாம் இறந்தோமானால் நமக்கு நல்ல கதியாவது கிடைக்குமே அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இவனுடைய மிக பெரும் பாவத்திற்கு உடந்தையாக மாரீசன் மாறி. மாரீசனை பொறுத்தளவுல அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் பண்ண போறது தப்பு, அதனால நமக்கு விளைவு மரணம் என்று தெரிந்தும் கூட அந்த மரணமானது ராம பாணத்தால ஏற்பட போகிறது. அதனால் அந்த மரணமும் நமக்கு நன்மை செய்யும் என்கின்ற நம்பிக்கை மாரீசனுடைய மனதில் இருந்தது. மாரீசன் மகா பக்தனாகத்தான் இருந்தானே ஒழிய மாபெரும் அரக்கனாக அவன் இல்லை. சரி, திட்டம் போட்டாச்சு. ராவணன் மாரீசன் அனுப்ப, அது பொன்மானாக இருக்கிறது. பொன்மானாக இருந்து அங்க 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 தோக்கு காட்டினது. பிராட்டி கேட்டா, மான் அழகார லட்சுமணா இருக்கானே ஆளு விவரமானவன் சொல்லிட்டேன், இங்க வாருங்க. பார்த்தா அது யதார்த்தமாக எல்லா மான்களை போல தெரியவில்லை. மற்ற மான்களுக்கு இதுக்கு என்ன அடிப்படையில வித்தியாசம்னா, பொதுவாக மான் இனம் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய, இது எந்த கூட்டத்திலுமே சேர மாட்டேங்குது. இன்னொன்னு, ஒரு மான் ஒரு இடத்துல இருந்தால் அதை தேடி மற்ற மான்கள் ஓடி வந்துவிடும், அப்படியே ஒரு மாதிரி சேர்ந்து கொள்ளும், பக்கத்துல முகர்ந்து பார்த்து ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று நட்பாக வைத்துக் கொள்ளும். இது எந்த இடத்திலையுமே சேரல.
இது எனக்கு என்னவோ சந்தேகப்படும்படியாக, மனதிலே ஐயம் ஏற்படும்படியாக இந்த மானுடைய செயல்பாடு இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த மானை விட்டுரும். இதே நல்லது. சீதை, நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க வந்துட்டு நான் கேட்டேனா அப்படின்னு. ரொம்ப பெண்கள் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளால மறுக்க முடியாதபடியான காரணங்கள். உங்ககிட்ட கேட்டா நீங்க மட்டும் சொல்லுங்க. இது ஒரு கணவனுக்கு முதல்ல சீதை ஆசையா வேணும்னு இப்பதான் கேட்டிருக்கா. கேட்ட நம்ம புடிச்சு கொடுக்கலாம், நமக்கு அது ஒரு அவளை அன்புக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படின்னு நினைச்சு நான் போறேன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா வேண்டாம்னு திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ணா என்னைக்கு நாம கேட்டோம். அதாவது இது ஆன்மாவுடைய இயல்பு. ஆன்மா என்ன பண்ணும், ஒரு விஷயத்திலே தவறு இழைக்க போகிறது என்று முடிவு பண்ணிவிட்டால் யாருடைய அறிவுடையுமே கேட்டார். லட்சுமணன் இத்தனைக்கும் உயிருக்கு உயிராகக்கூடிய கூடயே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட லட்சுமணனுடைய வார்த்தையை ராமபிரான் மீறுகிறார் என்று சொன்னால், அந்த ராமபிரானை விட்டு சீதா பிராட்டி பிரிவதற்கு ஒரு மான் காரணமாக இருக்கிறது, மான் மீது வைத்திருக்கூடிய மோகம் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், அதனாலதான் சொல்லியிருக்கேன் மின்னுவதெல்லாம் பொன்னல் என்று. இந்த மான் உண்மையிலேயே பொன்மான் கிடையாது, மாய மான். அதனாலே நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய கண்களுக்கு முன்பாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியான பொருள்கள்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிலே என்ன ஆகிறது, அதை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்று நம்முடைய மனதிலே ஒரு ஆசை, ஒரு வேகம். அந்த வயதுடைய சுபாவம். வீட்டுல கூப்பிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம், நமக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா கூட அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசை, அந்த மாதிரியான ஒரு தேவையை இந்த சமூகம் உருவாக்கி வச்சது. நீங்க தொலைக்காட்சிகள் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் இருக்க, விளம்பரங்களுக்கு வேற என்ன, மக்களுக்கு அப்படியே நல்லா சொல்லி மக்களை அறிவெல்லாம் திருத்தி நல்லா வாழுங்கன்னு சொல்ற உபதேசம் பண்ற விளம்பரம் போடுறோம், அதெல்லாம் கிடையாது. 10 வயசாக்கு பெறாத பொருளை ரொம்ப அழகா அலங்காரமா காமிச்சு எப்படியாவது நாம வாங்கியே ஆகணும்னு நம்முடைய மனசுல அந்த பொருளை வாங்க வைக்கணும் நினைப்பு. இந்த ஒரு சுதேசி கம்பெனி ஒண்ணு நிர்மான், யாருக்கா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அத ஒழித்து கட்டுவதற்காகவே பல்வேறு விதமான விளம்பரங்களை மேல 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 காண்பிச்சு அதை காட்டில் இது வெள்ளையா இருக்கு, அதை காட்ட ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்காது, போட்டா தெரியும் இது வெள்ளையாத்தா, இதுவும் பழுப்பாத்தா இருக்கு, அதுவும் பழுப்பாத்தா இருக்கு, அல்லது ரெண்டுக்கும் ஒரு நிதானமான நிறம் தான் இருக்கும். இது உடனே அப்படியே இங்க வந்து ஒரு மின்னல் வெட்டும், வெள்ளை சட்டையில துணியை துவச்சு வந்தா உடனே அப்படியே மின்னல் வெட்டும், அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா அதையும் நம்பி நம்ம மக்கள் அந்த நிர்மா கம்பெனி நம்ம ஒழிச்சிட்டோம். நம்முடைய பாரத தேசத்துடைய சுதேசி பொருளை ஒழிப்பதற்கு நான் தான் காரணம். நம்முடைய புத்தியை இப்படி கெடுப்பது விளம்பரங்கள். இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் தான் இப்ப மாரிசன் பண்றேன். அப்படியே பொன்மானா பல 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 பலன்னு வந்த உடனே சீதைக்கு பொறுக்கல வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனுடைய விளைவு ஜீவாத்மா உலக விஷயங்களில் ஈடுபட்டு இந்த உலகியல் சுகங்களை பார்த்து ஆசைப்பட்ட உடனே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் விலகல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஞானிகள் சொல்றாங்க, வேண்டாம் ஆத்மாவே, ஜீவாத்மாவே, இந்த உலக இன்பத்தை பார்த்து மயங்கி விடாதே. இந்த உலக இன்பம் என்று சொல்லக்கூடியது உன்னை மயக்கிவிடும், இறைவனை விட்டு பிரித்து விடும் என்று லக்ஷ்மணனுடைய ஸ்தானத்தில் கூடிய ஞானிகள் சொன்னால் நாம் என்ன கேட்டோம்? அப்படி கேட்காதனுடைய விளைவு அந்த ஞானிகளை உதாசீனப்படுத்துவதனாலே, அந்த ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்பாதனாலே எப்படி சீதா பிராட்டி சிறையிலே இருந்தாலோ அதே போல ஜீவாத்மா துன்பம் என்று சொல்லக்கூடிய சிறைக்கு தள்ளப்படுகிறது, பிறவி என்கின்ற சிறையை அடைகிறது. சீதை கேட்கல, சரின்னு ராமர் போனார். மாரீசன் மாயமான் என்று உணர்ந்து அவன் மீது பானமட்டார். அவன் முத நம்ம தேசத்துல மிமிகிரி பண்ணத வேண்டான். ஒண்ணு என்ன பண்ணா, லட்சுமணா சீதே அப்படின்னு ராமரானுடைய குரல்ல அவன் கத்தினான். சீதை துடிச்சு போயிட்டா. ஐயோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, லட்சுமணா போ போ போ. கேட்க மாட்டேன். அவன் தெளிவா இருக்க. எனக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவிலே அனுபவமும் பக்குவமும் பெரியவர்களை சரியாக வழி நடத்த, அதுக்கு யாரும் அவங்களை சொல்லிதான் தர வேண்டாம். அவர்களுடைய உள் ஒளி என்று சொல்லக்கூடிய இருக்கிற உண்மை, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் என்று பாரதி பாடுவானே, அந்த உண்மை ஒளி அவர்களை வழிநடத்த தெளிவா சொல்றாங்க. ராமனுக்கு உண்ண ஆகாது, சாதாரணமான ஆள் கிடையாது. 12 வயசுலேயே தாடகைய
சம்ஹாரம் பண்ணின ஆற்றல் வாய்ந்த இந்த மான் அவனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மனம் பதற்றத்தின் காரணமாக பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி லட்சுமணன் மனம் வெறுத்து போய் போறேன்னு சொல்லிட்டு போனான். இளைய பெருமாள் அங்க இருக்கக்கூடாது என்கின்ற சந்தர்ப்பத்தை இது ரொம்ப திட்டம் போட்டு ராவணன் செய்யக்கூடிய செயல். ரெண்டு பேரும் இல்லாத சந்தர்ப்பத்திலே போனால்தான் நாம் சீதையை கவர முடியும் என்று திட்டமிட்டு இருவரும் இல்லாமல் செய்துவிட்டு ராவணன் ஒரு கபட சன்னியாசியுடைய வேடம் தாங்கி அன்னைக்கு வந்து நிக்க. அப்போ சன்னியாசிக்கு பிக்ஷையிட வேண்டும். பிக்ஷையிடுவதிலே மரபு இருக்கிறது. அந்த மரபின்படி சீதை இளைய பெருமாள் போட்டக்கூடிய கோடு வாசல்ல போட்டிருக்கானே அதை தாண்டி வரல. கபட சன்னியாசி அதை தாண்டி வந்து பிக்ஷையிடும்படியாக நிர்பந்தம் பண்ற. என்னைக்குமே பிக்ஷையை நிர்பந்தம் பண்ணி வாங்கக்கூடாது சன்னியாசி. அவர்கள் பிரியப்படுவார்களானால், அவர்கள் பிரியப்பட்டு அவருக்கு கொடுப்பாரேனா அதுக்கு பேர் தான் பிக்ஷை. சன்னியாசி வாங்கக்கூடிய பிக்ஷை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணி வாங்கினால் அந்த நிர்பந்தமானது உள்ளம் உகந்து கொடுப்பதாக மாறாது. இது வற்புறுத்தி வாங்கக்கூடிய ஒரு விதமான வழிப்பறி. அந்த வேலையை ராவணன் பார்க்கிறேன். நீ கீழே இறங்கித்தான் வரணும்னு சொல்ல பிராட்டி வந்த பொழுது பிராட்டி அவருடைய இருப்பிடத்திலிருந்து அந்த பர்ணசாலையோடு பெயர்த்து அகழ்ந்தவன் எடுத்து போனதாக கம்பருகிறான். இப்படி போகின்ற பொழுதுதான் ஜடாயு மகாராஜா இடையில வர. ஜடாயு தசரத சக்கரவர்த்திக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஜடாயுவை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவர் எனக்கு சகோதரன் என்று தசரத சக்கரவர்த்தி சொல்றார். இங்க அண்ணேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனாலே தங்களுக்கு பெரியப்பா என்கின்ற மனநிலையோடு ராமபிரான் ஜடாயுவிடத்தை இத்தனைக்கு ஒரு பறவை தான், மனித இனம் கூட கிடையாது. ஒரு பறவை இனமாக இருந்தால் கூட அவரிடத்திலே மதிப்போடு ராமலட்சுமணர்கள் இருந்தார்கள். அப்படி பெரியப்பான்னு சொல்லி மதிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஜடாயு மகாராஜர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி ராவணன் பறந்து போகிற பொழுது ஜடாயு தன்னுடைய பலத்தினாலே சீதா பிராட்டி தன்னுடைய மருமகளை ஒரு பெண்ணை அங்கே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பலம் முழுவதையும் பயன்படுத்தி, அவருக்கு இறக்கைதான் பலம், அதனாலே தன்னுடைய இறகுகளினாலே ராவனுடைய வழியை மறித்து ராவணனுக்கு பலவிதமான தொந்தரவுகளை செய்கிற பொழுது ராவணன் பார்த்தான், எதுக்கு இவ்வளவு நேரம்லாம் ஒரு பறவையோட சண்டை போட்டு இருக்கா, இதுக்கு இருக்க பலம் இதனுடைய இறக்கைகள் என்று சொல்லி சிவபிரான் கொடுத்த சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாள். ராவணனுடைய அழிவுகளினுடைய ஆரம்ப கட்டம் முதல் வேலை இதுதான். சிவபெருமான் கொடுத்த ஒரு வாளை வைத்து மிக உன்னதமான ஒரு பக்தராக இருக்கக்கூடிய ஒரு ஜடாயுவை தர்மத்திற்காக ஒரு பெண்ணை காப்பதற்காக போராடக்கூடிய ஒரு போர் வீரனை அந்த வாளை வைத்து அவன் அறுக்க அந்த வாள் தன்னுடைய பலத்தை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தது. என்னைக்குமே நம்ம கையில இருக்கக்கூடிய பொருள் நல்ல பொருளா இருக்கும். அந்த நல்ல பொருளை நல்ல விதமா பயன்படுத்தினா அது நமக்கு புண்ணியம். ₹1,00,000 கையில இருக்குன்னு சொன்னா அந்த ₹1,00,000 தான தர்மங்களுக்கு பயன்படுத்தினா அந்த ₹1,00,000 புண்ணிய கணக்குல போய் சேரும். அந்த ₹1,00,000 நம்ம சீரழிக்கு தான் பயன்படுத்தோம்னா அது நம்முடைய பாபத்திற்கு அதுவே காரணம். அதை போல கையில் இருக்கக்கூடிய வாள், சிவபுரான் கொடுத்த வாள், அதை வைத்துக் கொண்டு ஒரு அடியவை துன்புறுத்தி அவருடைய உயிருக்கு ஊறு விளைத்ததுடைய காலம் ராவணன் தன்னுடைய அழிவினுடைய முதல் படியை ஜடாயுடைய போர்ல இருந்தே ஆரம்பிச்சான். ஜடாயு குத்துயிரும் குலைவருமாக விழுந்து கிடக்க இங்க வந்து பார்த்தா சீதையை காணும். இதுக்கு மேல பேசக்கூடாதுல யாரோ வந்திருக்கிறார்கள், ஒரு அரக்கனுடைய வருகை இருந்திருக்கிறது, அந்த இடத்தினுடைய சூழல் எல்லாம் பார்த்தார்கள், பிராட்டியை இவர்கள் அபகரித்து சென்று விட்டார்கள் என்கின்ற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவன் போய் பொருள்லாம் தேடுறான். மானே, மயிலே, மரமே, குயிலே, செடியே எல்லாத்தையும் பார்த்து சீதையை பார்த்தியா சீதையை பார்த்தியான்னு கேட்டு 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 எதுவும் பதில் சொல்லல. அப்படியே தேடிக்கொண்டு வருகின்ற பொழுது ஜடாயு குத்துயிரும் குலையுமாக கிடைக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அவனுக்கு மனசு பொறுக்கு என்ன ஆயிற்றுன்னு சொல்லி அள்ளி எடுத்து பார்க்கிற பொழுது ராமனை பார்த்த நிம்மதி. ஜடாயு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணின. ஏன்னா சீதையை பிரிந்திருக்கக்கூடிய ராமன் என்ன மனநிலையில இருப்பான்னு தெரியாது. அதனால முதல்ல ஆசீர்வாதம் பண்ணி சீதையினுடைய பிரிவினாலே வந்திருக்கக்கூடிய வாட்டங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் தான் கதையெல்லாம் சொல்றாரு. நான் இந்த மாதிரி ராவணன் கூட போரிட்டேன், அவன் தெற்க போனான்றது வரைக்கும் அவருக்கு உயிர் இருந்தது. தெற்கே இலங்கை இருக்கு, அங்கதான் அவன் கொண்டு போயிருக்கான்ற செய்தியெல்லாம் அவர் சொல்லல. இதெல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய காலம் நிறைவடைந்தது, அவருடைய உயிர் பிரிந்தது.
ஜடாயுடைய மரணம் ராமனை ரொம்ப பாதிக்கிறது. கடுமையான அழுகை, வருத்தம். சீதையை இழந்த இழப்பு ஒரு பக்கம், இவ்வளவு பெரியப்பாவுக்கு சமானமாக இருந்த ஜடாயுடைய இறப்பு கண்முன்னாக நடக்கிறது. இதெல்லாம் தாங்க முடியாமல் வருத்தம். இந்த வருத்தங்கள் இருந்தாலும் ஜடாயுவுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் என்று சொல்வார்கள். இறுதி சடங்கு செய்கின்ற பொழுது, இறுதி சடங்குகளிலே ரொம்ப உயர்ந்த சம்ஸ்காரம், பிரம்மத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கை ஜடாயுவுக்கு செய்து, அங்கே ராமன் 16 நாள்கள் பெற்ற தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை, ராமனுக்கு ரொம்ப நாளா ஒரு வருத்தம் இருந்துச்சான். ஆயிருந்தாலும் தசரதருடைய சிதைக்கு தான் தீ மூட்டவில்லையே என்கின்ற வருத்தத்தை சடாயுவுக்கு தீமூட்டி, சடாயுடைய சிதைக்கு தீமூட்டி, அவ்வளவு நாள்கள் 16 நாள்கள் ஒரு பிள்ளையானது என்னென்ன செய்ய வேண்டும். ஏன்னா பிள்ளை மகன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு, தகப்பன் மகன் என்று சொல்லக்கூடிய உறவு உடலாலே மட்டும் வருவதல்ல, அது அவர்களுடைய அன்பின் பரிமாற்றத்தினாலே வருவது. திரிலோக சீதாராமன் ஒரு மிகச்சிறந்த மாமேதை, மறக்கப்பட்ட மாமேதை, தமிழ்ல மிகச்சிறந்த கவிஞர். அவர்கள்லாம் தி ஜானகிராமன், மௌனி, இவங்களுக்கெல்லாம் குரு அவர் தான், தஜாவர்கர். திரிலோக சீதாராமன் ஒரு நூலை மொழிபெயர்ப்பினார், சித்தார்த்தன்னு சொல்லக்கூடிய நூல். அது பிரெஞ்சு மொழியில இருந்தது, பிரெஞ்சுல இருந்து தமிழுக்கு அவர் மொழிபெயர்ப்பு பண்ணார். மொழிபெயர்த்து கொஞ்ச நாள்ல இந்த பிரெஞ்சு மொழியில எழுதின ஆசிரியர் செத்து போயிட்டார். செத்து போனோடனே திரிலோக சீதாராமன் நேரா போய் மீசையை மொழிச்சுட்டு, ஏன்னா அது அவங்க சாதி வழக்கம், மீசையை முடிச்சுட்டு யாரும் 16 நாளைக்கு என்கிட்ட பேசாதீங்க, நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன். என்ன கேட்டேன், இதுக்கா 16 நாளைக்கு, நீ என்னையா இப்ப யாரா சொந்தக்காரனா நல்லா தானே இருக்காங்க? இல்ல இல்ல, அந்த நூலை உருவாக்கியதுக்கு 2 பேர் காரணம். 2 பேர் காரணம்னா, அவர் அவர் பிரெஞ்சு மொழியிலே அந்த நூலுக்கு ஒரு காரணம், தமிழே நான் காரணம். நாங்க 2 பேரும் அந்த நூலை பொறுத்தவரை சகோதரர்கள். எனக்கு சகோதரனா இருக்கக்கூடிய அவர் செத்துட்டாரா எனக்கு 16 நாளைக்கு தீட்டுனா. அவ்வளவு தூரத்திற்கு ஒரு இலக்கியத்தின் மீது, ஒரு இலக்கிய கர்த்தாவின் மீது மனதிலே அவ்வளவு ஒன்றி போய் இருக்கக்கூடிய குணம். மதுரை மாநகரத்திலே மறக்கடிக்கப்பட்ட போராட்ட வீர வரலாற்றிலே ஒருத்தர் வைத்தியநாத ஐயர். வைத்தியநாத ஐயருடைய மிக கடுமையான ஒரு முயற்சியினால்தான் அரிசனங்களுடைய ஆலய பிரவேசம் அன்னை மீனாட்சியுடைய கோவிலே நடந்தது. வைத்தியநாத ஐயர் இறந்து போறாரு. இறந்து போனா பிள்ளைய பூரா வழக்கமா தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்வதற்காக வரிசையா நிக்கிறாங்க. உங்க பிள்ளைகள்லயே ஒருத்தன் ஐயா கக்கனை கூப்பிட்டு நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு, நாங்கள் எப்படி எங்க அப்பா இறந்த உடனே நாங்க மீசையெல்லாம் மழித்து கொண்டு, கையில இருக்கக்கூடிய முடியெல்லாம் மழித்து கொண்டு நாங்க நிக்கிறோமோ அதை நீங்களும் செய்யுங்க. ஏன்னா மனப்பூர்வமாக ஒரு அரிசன வகுப்பிலே பிறந்தவராக அவர் இருந்தால் கூட மனப்பூர்வமாக தன்னுடைய பிள்ளையாக வைத்தியநாத ஐயர் அவரை ஏற்றுக்கொண்டார். அதனால தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் அவங்க சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். ஒரு பிராமண வீட்டிலே செய்யக்கூடிய சடங்குகளே கண்டிப்பாக இவர்களை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று உறவினர்கள் அத்தனை பேரும் மறுத்த பொழுது வைத்தியநாதருடைய பிள்ளைகள், எங்க அப்பா மனப்பூர்வமாக இவரை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய பிள்ளையாகத்தான் இவர் வளர்த்தார், இந்த வீட்டுல தான் வளர்ந்தார், அதனால இவர் எங்களிலே ஒருத்தர், எங்களுக்கு சகோதரர் என்று சொல்லி எல்லா விதமான சடங்குகளையும் அவரும் சேர்ந்திருந்து 16 நாள்கள் செய்தார் என்று சொன்னால், அப்போ தகப்பன் மகன் என்று சொல்லக்கூடிய உறவு உடலினாலே வரக்கூடிய உறவு கிடையாது, அன்பின் காரணமாக, அன்பின் மிகுதியினாலே வரக்கூடிய உறவு. ஒரு பறவை செத்து கிடக்கிறது பறவை, அந்த பறவையாக இருந்தால் கூட ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய கைகளால் 16 நாள்களும் செய்யக்கூடிய சடங்குகளை மிகச் சிறப்பாக ஜடாயுக்கு செய்தார் என்றார். தசரவனுக்கு கிடைக்காத பேர், தசரவனுக்கு கிடைக்காத பெருமை ஜடாயுவுக்கு கிடைத்தது என்றால் அவர் ராமபிரான் மீது வைத்திருந்த அன்பிற்கு அடையாளமாக ஜடாயுவுக்கு கிடைத்தது என்று பாருங்கள். இந்த வருத்தம், இந்த சோகமெல்லாம் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் கடந்து போகிறார்கள். இப்படி கடந்து போகிற பொழுது அங்கே கவந்தன் சொல்லி ஒருத்தன், இந்த கவந்தன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். கவந்தன் என்ன பண்றான், கவந்தம் என்று சொன்னால் அவனுக்கு தலை இருக்காது, கை காலு, அவனுக்கு வயிற்றிலே பெரிய வாய் இருக்கும், எல்லா பொருளையும் அப்படியே அள்ளி அள்ளி நேரா வயிற்றுக்குள்ள மட்டும் போடுவேன். இப்படி இருக்கக்கூடிய அந்த உருவத்திற்கு குறைப்பிணம் என்று சொல்லுவார்கள். அது ஒரு விதமான உருவம், கவந்தம்னு பேர். இந்த கவந்தன் ராமலட்சுமணர்களை வதம் பண்ணுவதற்காக அப்படி கையில அள்ளி தூக்கிட்டு போறான். அப்போ ராமலட்சுமணர்கள் அந்த கவந்தனை வதம் பண்ணி, அந்த கவந்தன் ஒரு கந்தர்வனாக மாறி அவன் சொல்றான், எனக்கு சாப விமோசனம்,
ராமலட்சுமணர்கள் வருவார்கள், அவர்கள் உன்னை என்று கொன்று அவர்களுடைய பாதங்களாலே உன்னை மிதிக்கிறார்களோ அன்றைக்கு உனக்கு விடுதலை என்று சொல்ல நான் இன்னைக்கு விடுதலை அடைந்து விட்டேன், சாப விமோசனம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நான் எதுவும் உதவி பண்ணணுமான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி சீதையை நாங்க இழந்து ரொம்ப வாடி போய் கிடக்கோம், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல முடியுமானே, கவர்ந்தேன் ஒழுங்கா இங்கேதான் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொன்னா கதை போகாதுல்ல. கவர்ந்தன் சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா சபரி ஆசிரமம் இருக்கும். இந்த சபரி என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிகமான ஒரு பெண் இருப்பார்கள், அவர்களை வணங்கி நீங்க அங்கிருந்து இன்னும் பயணம் பண்ணினீர்களானால் சுக்ரீவன் இருக்கக்கூடிய ரிஷிமுக பர்வதம் என்ற மலை இருக்கிறது, நீங்கள் சுக்ரீவனிடத்திலே செல்லுங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கும் சொல்லிட்டு போயிட்டான். இது கவந்தன் சொன்ன வார்த்தை. கவந்தன் ஒழுங்கா நீ இப்படியே கிஷ்கிந்தைக்கு போங்க, அங்க வாலி இருப்பேன், வாலியை பார்த்து நீங்க நட்பாருங்கன்னு கவந்தன் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்லல. ராமபிரான் வாலியை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ வாலியோடு நட்பு கொள்ள வேண்டும் என்றோ ராமபிரான் தீர்மானிக்கல, கவந்தன் தான் தீர்மானம் பண்றான். அவன் காட்டின வழி, நீங்க போங்க சுக்ரீவன்ட்ட போங்கன்னு சொன்னதுக்கு கவந்தன் சொன்ன வழியில இப்பொழுது தன்னுடைய மனைவியை எழுந்திருக்கூடிய ராமன் ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சா அப்படித்தான் செயல்பட முடியுமே ஒழிய அந்த நேரத்தில் உட்கார்ந்து 1008 கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. கவந்தன் சொன்னா சுக்ரீவனை போய் சந்திக்கணும், அதுக்கு வழியிலே சபரியை போய் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் போகிறார்கள். சபரி ஆசிரமத்திலே பல ஆண்டுகளாக காத்து கிடக்கிறார். ஏன்னா சபரி ராமலட்சுமணர்கள் வருவார்கள் என்பதை உறுதிப்படுத்தியவள். ராமருடைய அவதாரத்துக்கு முன்பாகவே அவர்களுடைய வருகையை உறுதிப்படுத்தி காத்திருந்தவர்கள் 2 பேரு. ஒருத்தி அகல்யை, கண்டிப்பா ராமன் வருவான், வந்தா நமக்கு சாப விமோசனம் என்று காத்திருந்தவர். சபரி மதங்க மாமுனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அவருடைய ஆசிரமத்தில் இருந்தவள். அந்த ஆசிரமத்தில் இருந்து ஒரு வேட்டுவ குல பெண். அவர் தன்னுடைய இறுதி காலத்திலே நான் இந்த பூத உடலோடு இங்க இருக்க முடியாது, ராமலட்சுமணர்கள் வருகிற பொழுது அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி சபரியிடத்திலே அவர் அந்த பொறுப்பை நியமித்து விட்டு செல்ல இப்பொழுது ராமலட்சுமணர்கள் வந்தார்கள். சபரியிடத்துல இந்த பொறுப்பானது வந்து சேர்ந்திருக்கிறது. இப்பொழுது அவள் மனமகிழ்வோடு உபசரித்து அந்த பாதையை அவள் காட்டி கொடுத்தார். இந்த மாதிரி நீங்கள் ரிஷிமுக பர்வதத்துக்கு போனா அங்க சுக்ரீவன் இருப்பான்னு சொல்லி சபரி அடுத்தபடியாக வழி நடத்துகிறார். சபரி ராமலட்சுமணர்களுக்கு முன்பாகவே அங்கேயே அவளும் மோட்சத்தை அடைகிறாள்னு பார்க்கிறோம். இப்போ சுக்ரீவனை தேடிட்டு ராமலட்சுமணர்கள் ரிஷிமுக பர்வதம் போகிறார். போனா சுக்ரீவன் மேல வந்து பார்த்துட்டேன், ராமலட்சுமணர்கள் வருகிறார்கள். இந்த அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு ஒரு பழமொழி. ஏற்கனவே சுக்ரீவன் உயிர் பயத்துல இருக்கான். உயிர் பயத்துல இருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய அந்த பகுதியிலே, அவர் அண்ணனுக்கு பயந்து சுக்ரீவன் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ராமலட்சுமணர்கள் வில்லு அம்பு வச்சுட்டு வந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? என் பயன்ட்ட வில்லு அம்பும் கொண்டு வரான், கண்டிப்பா வாலிதே அனுப்பியிருப்பேன், அவன் இங்கேயே இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு அவன் வந்தா அவன் இந்த மலையை மிதிக்க முடியாது, வாலி இந்த மலைக்கு வருவானால் அவனுடைய தலை சுக்குநூறாக நொறுங்கும் என்று சொல்லி அவனுக்கு சாபம். அந்த சாபத்தின் காரணமாகத்தான் வாலி வர முடியாத இந்த மலையில ஏறி உச்சி மலையில ஏறி சுக்ரீவன் உட்கார்ந்து இருக்கான். வாலி தானே வர முடியாது, அவன் யாரா அனுப்பலாம்ல. அதனால நாம இருக்கிறத கண்டுபிடிச்சு 2 பேர்த்தையும் நம்மளை கொல்ல அனுப்பிட்டானோன்னு சந்தேகம் தான் படுறான், இன்னும் உறுதிப்படுத்தல. இதை இந்த சந்தேகத்தை தெளிவித்து உறுதிப்படுத்துவதற்கு மதியுக மந்திரி அனுமனை அழைத்தான். ஓ எனக்கு பயமா இருக்கு, என்ன ஏது நீ தான் போய் பாருன்ட்டான். அனுமன் பொறுத்தவங்க தன்னுடைய இயற்கையான உருவத்தை மாற்றிக்கொண்டு மாணி என்றால் பிரம்மச்சாரி, ஒரு பிரம்மச்சாரியுடைய வடிவத்திலே ஆஞ்சநேயர் இங்க வந்துட்டு வந்து அனுமன் தூரத்துல பார்த்தா ராமபிரானுடைய அழகு எப்படி இருக்கிறது? மஞ்சன திரண்ட கோலமேனிய நளிர் இரும் பனிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்து செய்ய கண்ண. இவருடைய திருமேனி அவ்வளவு அழகாக அவ்வளவு பிரகாசமாக இருக்கு, நல்ல கோலமேனி, பார்ப்பதற்கு நல்ல தாமரை கண்கள், பார்ப்பதற்கு இவர்கள் சத்திரியர்களைப் போல இருக்கிறார்கள், உடல் கட்டு சத்திரியர்களைப் போல இருக்கிறது. ஆனா அவர்களுடைய ஆடை என்பது முனிவர்களுக்குரியதாக அந்தணர்களுக்குரியதாக இருக்கிறது. இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் மிக சாத்வீகமானவர்கள், மிக மென்மையானவர்கள், இவர்கள் மனதே தீய எண்ணம் இல்லை என்பதற்கு எது அடையாளம்? ராமலட்சுமணர்கள் வரக்கூடிய வழியை இயற்கையானது செம்மைப்படுத்துகிறது. அப்படி ராமலட்சுமணர்கள் வந்தார்கள்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மயில்கள்லாம் மரங்களின் மீது ஏறிக்கொண்டு அந்த மயில் தோகையை விரித்து 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 வரிசையா பந்தல அது போடும். அவர்கள் வருகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய பன்னீர் மரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பன்னீர் புஷ்பங்கள்
தானாக அந்த பன்னீரை தெளித்து அவர்களை வரவேற்கிறது. இந்த காட்சியெல்லாம் தொலைவிலிருந்து பார்க்கக்கூடிய அனுமன் மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். கண்டிப்பாக ராமலட்சுமணர்கள் எக்காரணம் கொண்டும் தீய எண்ணத்தோடு வரவில்லை. ஆனா யாரு என்ன ஏதுன்னு தெரியணுமே, சுக்ரீவனை போய் தகவல் சொல்லணுமே. அதனால முன்ன வந்து குதிச்ச உடனே அனுமன் ராமலட்சுமணர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான் பேச்சினுடைய அழகு. அனுமன் சொன்னான், கவ்வை இன்று ஆகுக நும் வரவு. உங்களுடைய வரவு துன்பம் இல்லாமல் போகட்டும். இது கவிஞனுடைய சாமர்த்தியம். என்னைக்குமே கவிஞன் ஒரு வார்த்தையை சொன்னான்னா அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. கோவலனும் கண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நெருப்பு அக்னியை சுற்றி வருகின்ற பொழுது ஊர்ல இருக்கிறவங்க போல மலர் போட்டு வாழ்த்தணும். வாழ்த்தா என்ன சொல்லி வாழ்த்தணும்? 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்க, ஆள் போல் தழைத்து அழகு போல் வேரோடி, இப்படிலாம் வாழ்த்தணும்ல. என்ன சொல்றாங்க? காதலர் பிரியாமல் கவுக்கை நிகழாமல் தீது அருக என சிம்மலர் கொடுத்துவி. நீங்க 2 பேரும் எக்காரணம் கொண்டு பிரிஞ்சு வரக்கூடாதுப்பா, உங்களுக்குள்ள துக்கம் வந்துடக்கூடாதுப்பான்னு வாழ்த்துனா நீங்க பிரிய போறாங்க, துக்கம் வரப்போது முன்னக்கூட்டியே சொல்றது. அந்த மாதிரி ராமலட்சுமணரை பார்த்தவனே அனுமன் என்ன சொன்னா, கவ்வை இன்றாக நும் வரவு, உங்களுடைய வருகை துன்பத்தை தீர்ப்பதாக அமையட்டும். யாருக்குன்னு சொல்லல. இப்ப நீங்க வந்தா வாலியை வளம் பண்ணி சுக்ரீவனுடைய துன்பத்தை தீர்க்கிறது. நீங்க வந்தா சுக்ரீவனுடைய நட்பை ஏற்படுத்திக் கொண்டு சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிப்பதற்கான முறையிலே உங்களுடைய துன்பம் தீரும். ஆக உங்களுடைய வருகை துன்பத்தை தீர்க்கும் விதமாக இருக்கும் என்று சொல்லி மங்களகரமாக சோபனமாக சொல்ல அனுமனுடைய பேச்சை பார்த்து வியந்து போனாங்க. கல்லாத கலைகள், இவன் படிக்காத கலைகளே கிடையாது, வேத கடல், இவற்றின் எல்லையை உணர்ந்தவனாக இருக்கிறானே, ஆறுகொலி சொல்லின் செல்வன். ராமபிரான் சொன்னவா, சொல்லின் செல்வன் இவ்வளவு அற்புதமாக சொலல் வல்லன், சோர்விலன், அஞ்சான் என்று சொல்லும்படியான ஒரு சொல் ஆற்றல் இவனிடத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட சொல்லாற்றலாக கேட்பார் பிணிக்கும் தகவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்லுகிறார்களே, அப்படி கேட்பவர்கள் தங்கள் வசம் ஆக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சொல் ஆற்றல் இருக்கிறதே, இப்படிப்பட்ட சொல்லாற்றலுடைய பேசக்கூடிய பேச்சிலே 4 வேதங்களையும் கற்றறிந்தவனாக நவ வியாக்கரண பண்டிதனாக இவ்வளவு இனிமையாக பேசுகிறானே, இவன் ஆறுன்னு தெரியலையேன்னு சொல்லி விசாரிக்க, நான் அஞ்சனையின் மைந்தன், முத அவ அம்மா பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டே வந்தேன். எல்லாருமே அப்பா வர சொல்லி அறிமுகப்படுத்துவான். அம்மா இது கொண்ட அன்பின் காரணமா அஞ்சனையின் மைந்தன், காற்றின் புத்திரனாகக்கூடிய வாயுதேவனுக்கு பிள்ளைன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அப்புறமா 2 பேருடைய கதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு சுக்ரீவனிடத்திலே பக்குவமாக எடுத்து சொல்கிறான். கண்டிப்பாக இவர்களுடைய வருகை நமக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியது. இவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அது நமக்கு எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடியது. இவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சுக்ரீவனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்ல, அன்னைக்கு ராத்திரி விருந்து கொடுக்குறேன் சுக்ரீவன். விருந்து கொடுத்து விருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற பொழுது ராமன் கேட்டான், எப்ப பொதுவா விருந்தினர்களை உபசரிக்கிறது என்ன வழக்கம்னு சொன்னா, தம்பதியினராக இருந்தார்கள்னு சொன்னா மனைவி தான் வந்து பரிமாறணும். அப்படி பரிமாறாம நீயே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கே, எங்கே உன் மனைவின்னு கேட்டேன். சுக்ரீவன் இதுக்கு மேல பொறுப்பானா, ஆம்பூடு கதைன்னு சொல்லி அழுதுட்டேன். இந்த மாதிரி நானும் உன்னே மாதிரியே மனைவி எழுதுறது, அதே இங்க பிரச்சனை. இதுதான் அதாவது சென்டிமெண்டல் பாயிண்ட் சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஒரே இடத்துல வரக்கூடிய ஒரு சந்திப்பு. நானும் உன்னைய மாதிரியே மனைவியை அபகரிக்க இழந்துட்டேன். என்னடா அது நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர், என்ன கதைன்னு கேட்டேன். என்ன வரிசையா சொன்னான். அவன் சொல்ல அனுமன் சொல்றான், இந்த மாதிரி மிக பலம் வாய்ந்த வாலியினுடைய சகோதரன், சாதாரணமான வாலி கிடையாது. தேவர்கள் வந்து பார்க்கடலை கடைகிற பொழுது தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் முடியறன உடனே கொஞ்ச நேரம் வாலி அம்புட்டு சேர்த்து தன்னுடைய கைகளாலே கடைந்தான். அப்படிப்பட்ட வாலி, அப்பேற்பட்ட பலம் வாய்ந்த வாலியினுடைய சகோதரன் நல்லா 2 பேரும் அன்பாத்தான் இருந்தாங்க. அப்பொழுது ஒரு அரக்கன், அந்த அரக்கன் வாலியோடு வம்புக்கு வந்தான். அந்த அரக்கனை கொள்வதற்காக வாலி ஒரு பிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குகைக்குள்ள போனா, நீ வாசல காத்துட்டு நான் போய் இந்த அரக்கனை கொண்டுட்டு வரேன்னு சொன்னேன். 2.25 வருஷம் இங்க ராஜா சுக்ரீவன் காத்திருந்தாரு. வாலி வரல. என்ன ஆட்சியதாச்சுன்னு தெரியல, ரத்த ஆறா பெருகி ஓடி வந்தது. அதனால அரக்கன் வாலியை கொண்டுட்டானோன்னு பயந்து திரும்ப அந்த அரக்கன் வெளியில வரக்கூடாதுன்றக்கா ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த குகையினுடைய வாசலையை மூடிட்டு அவன் வந்தா, இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் ராஜா இல்லாம நாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இவனா விரும்பி ஏத்துக்கல, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலை கட்டிட்டாங்க.
அதனால மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அரசனாக இருக்கிற போது திடீர்னு ஒரு நாள் வாலி வந்து நின்னா, என்னை நீ கொல்ல வேண்டும் என்று திட்டம் செய்து என்னை இந்த குகைக்குள்ளே வைத்து அழித்து விட்டாய் என்று சொல்லி இவன் மீது கோவப்பட்டு சகோதரன் என்று சொல்லி கூட பார்க்காமல் அவனை அடித்து துவைத்து கொல்வதற்கு துணிந்து அவனுடைய மனைவியாகிற அந்த பெண்ணையும் அபகரித்துக் கொண்டு ருமையும் அபகரித்துக் கொண்டு அவனை இவ்வளவு விதமாக தொந்தரவுகளை எல்லாம் செய்தான் என்று சொன்னான். ராமன் சொன்னான், புரிவா, உங்கதையும் எங்கதையும் இப்போதைக்கு பெருசா வித்தியாசம் இல்ல, நானும் இதே மாதிரிதான் இப்ப நிலைமையில இருக்கேன். அதனால் மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், உன்னை எதிர்த்தவர்கள் யாரோ அவர்கள் எனக்கு எதிரி, நினக்கு உற்றவர் நமக்கும் உற்றா, உன்னுடைய உற்றார்கள் உனக்கு நண்பர்கள் யாரோ அவர்கள் நண்பர்கள், நாம் இருவருமாக இன்று அக்னி சாட்சியாக நட்பு கொள்வோம் என்று சொல்லி நட்பு செய்து, அப்பையும் இவனுக்கு சந்தேகம் போலது, குரங்கு புத்தி பிறப்பு என்ன பண்ண, உன்னால வாலியை கொள்ள முடியுமா, இப்ப நிரூபிக்கணுமா, என்ன பண்ணணும், வாலி வதம் பண்ண பெரிய அரக்கனுடைய எலும்பு கிடக்கு, சாதாரணமானதுல மிகப்பெரிய எலும்பு, அதை உன்னால அகற்ற முடியுமான உடனே தன்னுடைய கால் பெருவிரலினாலே அந்த எலும்பை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பல காத தூரங்கள் வீசி எறிந்தான். மராமரம் என்று சொல்லி 7 மரங்கள், அந்த 7 மரமும் ஒரே மரமா இப்படியே வரிசையா நிக்காது, நம்ம ஆங்கிலத்தில் ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு குறுக்க அந்த மாதிரியாக 7 மரங்கள். அது ஒரு சூட்சுமம், இது ஒரு துளசிதாஸ் ராமாயணத்திற்குரிய செய்தி. இந்த 7 மரங்கள் இருக்கு, அந்த 7 மரமும் ஒரு பெரிய பாம்புனுடைய முதுகுல இருக்கு. பாம்பு என்னைக்குமே நேராவது படுக்கும், அது வளைஞ்சுதானா படுக்கும், அதனால அந்த மரம் அப்படி வளைஞ்சிருக்கு. ராமன் என்ன பண்ணா, இந்த பாம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு அந்த பாம்பினுடைய வால் நுனிப்பகுதி தன்னுடைய காலில் மிதிச்ச உடனே, அது காலில் மிதிச்சா உடம்ப உடனே நேரா நிமித்திக்கும். அப்படி நேரா நிமித்தினா 7 மரமும் ஒரே வரிசைக்கு வந்தது. ஒரே வரிசையில் அந்த மரத்தை ஒரு பானத்தாலே அடிச்சு அந்த 7 மரத்தையும் வெற்றி கொண்டான் என்று சரித்திரம். இப்படி 7 மரங்களை வெல்ல இதெல்லாம் பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. காணாதுக்கு அனுமனும் சேர்த்து சொல்லிட்டேன், வாலிய ரொம்ப கிழக்கா வந்தாச்சு. வந்தா வாலி கோவம், இத்தனை நாளா என் கண்ணு முன்னாடி வராத, இன்னைக்கு என்ன தைரியத்தோட வந்தாலும் வாலி உள்ள இருந்து புறத்து வெளில வர. இப்போ தாரை இருக்கிறாளே, ஒரு பெண் எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள் என்பதுக்கு தாரை தான் அடையாளம். வாலிக்கு தெரியாத ராமன் சுக்ரீவன் கூட நண்பனா இருக்கான தாரை அவளுக்கு தெரியுது. ஒற்றமைகள் தூதுவர்களை வைத்து செய்திகளை, ஒரு நல்ல அரசை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவள். ரொம்ப திட்டமாக தெளிவாக நம்மூர் உளவுத்துறையில ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, இவர் மெஜாரிட்டியா இருப்பார், இவர் மெஜாரிட்டியா இருப்பாரு, அந்த மாதிரிலாம் உளவுத்துறை ஒழுங்கான உளவுத்துறை இருந்திருக்கு. அவங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராமன் அப்படின்னு ஒருத்தன் கூட சுக்ரீவன் நட்பா இருக்கானா, சூதானம்ட்டான் சொல்லிட்டேன். அப்பெல்லாம் ராமன்லாம் நம்மளை எதுக்க மாட்டாப்புல, ஆனதாச்சு வந்தது வந்து பாப்போன்ட்டு வந்துட்டேன். முதல் யுத்தம் சுக்ரீவன் அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. துவம்சம் பண்ணா சூரியன் போய் கத்திட்டான், என்ன ராமா இப்படி ஆகி போச்சு, நான் உன்னை நம்பித்தானே போனேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, 2 பேரும் ரெட்டை பிரிவினா அடையாளம் தெரியலையா, இந்த அவங்க கழுத்து அந்த மாலையை போறேன்னு ஒரு மாலை. இது சூட்சமாக அவனுடைய வெற்றிக்கு அடையாளமாக, இனிமேல் உனக்கு வெற்றி என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை வாங்கி வாலியை அவன் காணாத சந்தர்ப்பத்திலே மறைந்திருந்து ராமன் அவன் மீது அம்பெய்தது என்று ஒரு செய்தி. வாலி விழுந்தா வாலியினுடைய மார்பு எப்படிப்பட்ட மார்பு, முருகன் வேலை எறிந்தால் கூட அந்த வேல் உள்ளே புகாத அளவுக்கு வலிமை வாய்ந்த மார்பு, கல் என்று இருக்கக்கூடிய மார்பு, அதுக்குள்ளே போய் நிக்கும்னா அப்ப அந்த அம்புக்கு எவ்வளவு வலிமை இருக்கணும். என்னவன் யாரு வாலியின் மார்பில் அம்படிதுன்னு வாலி எடுத்து பார்த்தா, உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பலத்தை இன்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் தெரிய கண்டான், கண்களில் தெரிய கண்டான். மெல்ல 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 அவனுடைய வளர்ச்சி. ஓஹோ, ராமான் இப்படி பண்ணலாமா? வாலிக்கு ராமனுக்கு நடக்கூடிய விவாதங்கள், பலவிதமான விவாதங்கள், பலவிதமான கருத்துகள் மாறி 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 பேச வாலிதான் தீர்ப்பு சொன்னான். யாரும் தீர்ப்புலாம் சொல்ல, வாலிதான் சொன்ன. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை தேவியை பிரிந்ததால் திகைத்தனை போலும் செய்கை. சீதையை பிரிஞ்சுட்டேல, அதனால நீ இப்படிதான் செய்வ. சீதை இதே பக்கத்துல இருந்தா என்னை கொல்ல விட்டுருப்பாளா? இதுக்கு என்ன அர்த்தம்?
என்னைக்குமே பெருமாள் இருக்கிறாரே, அவரை எப்பயுமே கும்பிடையில தாயாரோட சேர்த்து வச்சுதான் கும்பிடுவோம். பெருமாளை தனியாவே கும்பிடவே மாட்டோம். ஏன்னா பெருமாள் தனியா இருந்தா என்ன ஆயிரும், நாம ராஜான்ற நினைப்பு ஒரு வந்துடும். இந்த ராஜான்ற நினைப்பு வந்தாலே, ராஜான்ற நினைப்பு வந்தாலே தண்டிக்கத்தான் தோணும். யார் எதுக்க வந்து நின்னாலும் அவர்களை தண்டிப்பது, அவர்களுடைய குற்றங்களை சொல்லுவது, அவர்களை இல்லாத உள்ளாத வார்த்தைகளாலே அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மீண்டும் 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 பேசி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. அதுவே தாயார் பக்கத்துல இருந்தா அந்த அம்மா எடுத்து சொல்லுவாங்க. இதுக்கு வைஷ்ணவத்துல புருஷகாரம் என்று பெயர். புருஷனாகிற இறைவனை காரியம் செய்வித்தல். என்ன காரியம் செய்விக்கிறாள்? இந்த உயிர்களின் மீது இரக்கப்பட வைத்து விடுவாள். ராமாயணத்திலே எங்கெங்கெல்லாம் ராமர் அரக்கர்களை வதம் பண்ணினாரோ அந்த இடத்துல கூட சீதை பக்கத்துல இருக்க மாட்டான். சீதை அருகிலே இருக்கின்ற பொழுது ராமர் ஒரு உயிரை கூட அவர் பறித்தது கிடையாது. காக்காசுரன் ஒரு தெரிஞ்சான், அவன்லாம் செய்யாத அநியாயமா வாலி செஞ்சுட்டான். என்ன பண்ணா, சீதா பிராட்டி அவருடைய மடியிலே ராமர் படுத்திருக்கின்ற பொழுது அவருடைய தனங்களை தன்னுடைய அழகினாலே கீறி அதிலே ரத்தம் வரும்படியாக செய்த ஒருவன், அவனை ராமர் கொல்வதற்காக பிரம்மாஸ்திரத்தை எடுத்து எய்து, அந்த பிரம்மாஸ்திரத்தின் பின்னாலே, அதுவும் பிரம்மாஸ்திரம் கூட கையில கிடைக்கல, உடனே ஒரு புல்லை எடுத்து இந்த புல்லை பிரம்மாஸ்திரமாக மாட்டான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கின்ற பழமொழி இதுல இருந்து பிறந்தது. அந்த புல் பிரம்மாஸ்திரம் மாதிரி காக்காசுரன் அடிச்சு விரட்டது. வரட்னா காக்காசுரன் ஓடினான் என்னென்னவோ தேவலோகம் மந்தலோகம் இந்த லோகம் எல்லா லோகத்துக்கும் ஓடி. அவர் அப்ப இந்திரன்டே போய் அழுதேன், எப்ப என்னை காப்பாதுனேன், நான் ஒண்ணும் பண்ண முடியாதா, ராமபானத்துக்கு நான் என்ன பண்றது. அப்படியே ஒவ்வொரு உலகங்களா ஓடி ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே நொந்து விழுந்துட்டான். விழுந்தவன் ராமர் பக்கமாக பாதம் இருக்கும்படியாக விழுந்தான். உடனே சீதை ஓடி வந்து, காக்கா உனக்கு சரணாகதி பண்ண தெரியலையே, அவர் பொண்ணு காலை போய் நீட்டலாமா, தலையை எடுத்து அவர் பாதத்திலே வைக்கிறேன்னு சொல்லி சீதா பிராட்டி அந்த தலையை எடுத்து ராமருடைய பாதத்திலே வைக்க அதுக்கு உயிர் பிச்சை கொடுத்து ஒரு கண்ணை மட்டும் எடுத்ததாக சரித்திரம். அப்போ இவ்வளவு கொடுமை செய்திருக்கும்படியான காக்காசுரனே உயிர் பிழைத்தான் என்று சொன்னால், சீதா பிராட்டி பக்கத்துல இருக்கிற பொழுது எம்பெருமான் யாரையும் வதம் பண்ண மாட்டார், அருள் செய்வார். ராவண கொலையில சீதை பக்கத்துல இல்ல. ராவணன் ஒண்ணும் சீதையை காக்காசுரன் பண்ண அளவுக்குலாம் ராவணன் சீதைக்கு இம்சை பண்ணல. ராவனுடைய நகம் கூட சீதை மேல படல. சீதை பக்கத்துல இருந்தா ராவணன் எப்படியாவது உயிரோடு காப்பாற்றி இருப்பாள். சீதை பக்கத்துல இல்ல. வாலியை கொள்றப்ப சீதை பக்கத்துல. அதனால சொன்னா, நீ தேவியை பிரிந்ததால் திகைத்தனை போதும் செய், சீதை பக்கத்தானே நீ கொண்டிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வாலி மத்தவங்க யாரும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நான் பல இடங்கள்ல ராமாயணம் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவில் வரக்கூடிய செய்தி இது. வாலியினுடைய இந்த வதம் என்று சொல்லக்கூடியது ஏற்புடையதா என்று பலவிதமான விவாதங்கள். இவ்வளவு விவாதங்கள் நடந்தா இதுக்கு பலவிதமான சமாதானங்கள் உண்டு. ஐயா ராமூர்த்தியா சொன்ன சமாதானம் ரொம்ப அற்புதமானது. இது வரைக்கும் யார்கிட்ட நான் கேட்டதில்லை. என்னைக்குமே எதிரி அவன் கையில ஒரு ஆயுதம் வைத்திருந்தா அதுக்கு இணையான ஆயுதத்தை மாற்று எதிரி வச்சிருக்கணும். நான் இப்போ கையில வில்லை எடுத்தேனால் அவன் அறுவடை எடுக்கக்கூடாது, அவனும் வில்லத்தை எடுக்கணும். நான் இப்ப கையில தண்டாயுதத்தை எடுத்தால் அவன் கோடாரி எடுக்கக்கூடாது, அவனும் கோடாரி அதாவது தண்டாயுதத்தை பதிலுக்கு எடுக்கணும். இப்படி சமமான ஆயுதத்தோடு தான் பலம் யுத்தம் பண்ண வேண்டும். வாலி கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, என்ன தெரியுமா? எனக்கு எதிரிலே வந்து நிற்பவனுடைய பலத்தில் பாதியை தன்வசமாக்கக்கூடிய ஆயுதம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஆயுதம் எப்படி இருக்கு? வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து இருக்கிறது. அப்ப அவன் ஆயுதத்தை மறைச்சு வச்சிருந்தா அவனை கொள்ளையிலையும் மறைஞ்சிருந்தேன்னு கொள்ளணும். அதனால் வாலி வைத்திருக்கக்கூடிய என்னைக்குமே நம்முடைய எதிரிலே நம்முடைய ஆயுதத்தை தீர்மானிப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதே போல வாலி தீர்மானம் பண்ண அவன் ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்தான். எதிரியுடைய பலத்திலே பாதி அவன் எடுத்தான். அதனால் அவனை மறைந்திருந்து ராமபிரான் தாக்கினார் என்று சமாதானம் சொல்வார். ஆனா இந்த கொலையை வாலி ஒத்துக்கிட்டான். அவன் சொல்லிட்டேன், நீ செஞ்சது சரிதான்ட்டான். அதனாலதான் சொன்னா, ஆவிபோம் வேலைவாய் அறிவு தந்து உதவினா. வாலி ஆரம்பத்திலே பேசுகின்ற பொழுது அவன் மிருகவாலி. மிருகவாலியாக பேசுறப்போ ராமன் மேலதான் எல்லா குற்றச்சாட்டுமே இருக்கின்றான். அப்புறம் மனிதவாளியாக மாறுற பொழுது, மனிதத்தன்மை வருகிற பொழுது கொஞ்சம் காம்ப்ரமைஸ், கொஞ்சம் நியூட்ரலுக்கு, கடைசியில தெய்வ வாலியாக மாறுகின்ற பொழுது மோட்ச உலகத்திற்கு போக போகிறோம், ராமபாணத்தினாலே நமக்கு மோட்சம் கிட்ட போகிறது என்கின்ற உண்மையை உணர்கிற பொழுது ராமன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று வாலி ஒப்புக்கொண்டு ஆவிபோம் வேலைவாய் அறிவு தந்து உதவினாய். எனக்கு இப்பதான் அறிவு வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் முட்டாளா இருந்திருக்கேன் அர்த்தம். அறிவு தந்து உதவினாய்.
அதனால நான் கண்டிப்பாக இறக்க போறது உறுதி. மகனை கூப்பிட்டேன், அங்கதான் இங்க வா, உன் கையை கொடுன்னு சொல்லி அங்கதனுடைய கைகளை வாங்கி ராமனுடைய கைகளிலே பிடித்து கொடுத்தான். ராமனை குற்றவாளி என்று வாலி கருதி இருப்பானால் தான் பெற்ற மகனை ராமனிடத்திலே ஒரு குற்றவாளியிடத்திலே நம்பிக்கையோடு வாலி பிடித்து கொடுத்திருப்பானா? இவரை யாருன்னு நினைச்ச? சாதாரண மனிதர் அல்ல. இவர் கால் தரை தோய வந்த கடவுள். அந்த பரபிரம்மம் இன்றைக்கு நம் முன்பாக மனித வடிவத்தில் நிற்கிறது. அதனால் இவரை மனிதர் என்று நீ நினைக்காதே. இவருக்கு நீ அடிமை செய்வதற்காக, உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு நீ தொண்டு செய்வதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை கொடுத்து, அப்புறம் சுக்ரீவன் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பேன், கொஞ்சம் சமாளித்து சுக்ரீவனை நல்ல விதமாக வழிநடத்த வேண்டும் என்று ராமனிடத்திலேயே மீண்டும் பொறுப்பை வாளை ஒப்படைப்பான் என்று சொன்னால், ராமன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமும் ராமன் தவறற்றவன் என்கின்ற தீர்ப்பையும் வாலி வழங்கிவிட்டான். அதுக்கப்புறம் யாரை எப்படினாலும் சொல்லிட்டு போட்டு அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து, அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்புலங்களை பொறுத்து, அவரவர்கள் சார்ந்தக்கூடிய இயக்கங்களை பொறுத்து ராமபிரான் மீது இவர்கள் குற்றம் சாட்டுவதும் மற்றதுமாக இருக்குமே ஒழிய, வாலியை பொறுத்தவரை ராமபிரான் குற்றமற்றவன் என்று நிரூபிதம் ஆயிட்டது. அதனால வாலி இந்த மாதிரியாக செஞ்சு சத்தியம் பண்ணி கொடுத்து, வாலி வதம்னு சொல்லக்கூடாது, வாலி மோட்சம், வாலி மோட்சத்திற்கு போனான். அப்படி மோட்சத்துக்கு வாலி போன பிற்பாடு ஒரு 4 மாசம் கழிச்சு மெல்ல நிதானமா வா அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை கொஞ்சம், ஏன்னா இப்பதான் போரு, அண்ணன் கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கோம், நிறைய சொத்து சோகம்லாம் இழந்திருக்கோம், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் ஆறுதலாக, அது மழைக்கால வேற ஆரம்பிச்சது, சீதையை தேட முடியாது, ஒரு 4 மாசம் சென்று நீ வா அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் அனுப்பியிருக்கான். 4 மாசம் கழிச்சு சுக்ரீவன் எப்படி வரான்னு நாளைக்கு பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இமையே ராம என்ற 2 எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும், நீடிய வழக்கரசேனை நீடுபட் எளியவாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே, மங்களம் கோசலேந்திராய மகனியக்னாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.